100 முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. முன்னாள் முதல்வர் கருணாநிதியைப் போல இப்போது இருக்கக்கூடிய திமுக தலைவர்கள் இல்லை என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். தனியார் நாளிதழ் ஒன்றிற்கு அவர் கொடுத்த பேட்டியில் எந்தெந்த விஷயங்களில் சமரசம் செய்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இட ஒதுக்கீடு கொடுப்பது, தனித்தமிழீழ அரசை உருவாக்க பொது வாக்கெடுப்பு நடத்துவது, பண்ருட்டியில் கலை மற்றும் வேளாண் கல்லூரிகள் அமைத்தல் மற்றும் பண்ருட்டி மாவட்டத்திற்கு நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளில் சமரசம் செய்து கொள்ளப் போவது இல்லை என்றும் இறுதி வரை குரல் கொடுப்பேன் என்றும் கூறினார். வன்னியர்களுக்கான உள் இட ஒதுக்கீடு விஷயத்தில் பாமக அளவுக்கு வேகம் இல்லையோ என்ற கேள்விக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்கள் தொடர்பான தரவுகளை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க கோரி பல முறை முதல்வரை வலியுறுத்தியுள்ளதாக கூறினார். மழை வெள்ளத்தின் போது தனது தொகுதிக்கு துணை முதல்வர் வருவது குறித்து எந்தவித அறிவிப்பும் வழங்கப்படவில்லை என்றும், அமைச்சர்கள் வந்தாலும் பேரிடர் கண்காணிப்பு அதிகாரிகள் வந்தாலும் கூட தனக்கு தகவல் தெரிவிப்பது இல்லை என்றும், முன்னாள் முதல்வர் கருணாநிதியைப் போல இப்போது இருக்கக்கூடிய திமுக தலைவர்கள் இல்லை எனவும் ஆதங்கம் தெரிவித்தார். இவ்வளவு வருத்தங்கள் வைத்துக்கொண்டு திமுக கூட்டணியில் தொடர முடியுமா என்ற கேள்விக்கு தான் பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக மட்டுமே இருப்பதாகவும், தனக்கு பதவி பெரிதல்ல என்றும், கூட்டணி முக்கியமில்லை என்றும், வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு எப்படி மக்களை சந்திக்க முடியும் என்றும் பதிலளித்தார்.